ஓகே, டிஎஸ்ஏ அட்வான்ஸ்ல அரேஸ் வந்து கம்ப்ளீட்டா முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் என்னது பிட் மேனிபுலேஷன் 2. ஆல்ரெடி நம்மளுடைய பிகினரா இன்டர்மீடியட்டான்னு நினைக்கிறேன். டிஎஸ்ஏ இன்டர்மீடியட்ல நம்ம டிஎஸ்ஏ பிட் மேனிபுலேஷன் அப்படிங்கிற இந்த ரெண்டுமே பார்த்தோம். நம்பர் சிஸ்டம் ஆல்ரெடி நம்மளுடைய பிளேலிஸ்ட்ல அவைலபிளா இருக்கு. தென் இந்த பிட் மேனிபுலேஷன் பேசிக்ஸ் எல்லாத்தையுமே நம்ம பார்த்தோம். செட் பிட், அங்கேயே நம்ம ஆல்ரெடி இந்த சிங்கிள் நம்பர் 1 அப்படிங்கிற கொஸ்டினையும் சால்வ் பண்ணியிருந்தோம். ஸோ அது இல்லாமல் அதோட பேசிக்ஸ், அண்ட் ஆப்ரேஷன் என்ன பண்ணும், ஆர் ஆப்ரேஷன் என்ன பண்ணும், லெஃப்ட் ஷிஃப்ட்னா என்ன, ரைட் ஷிஃப்ட்னா என்ன, செட் பிட்டு, அன்செட் பிட்டு, செக் பிட்டு, இந்த மாதிரி நிறைய பார்த்தோம். தென் கவுண்ட் நம்பர் ஆஃப் ஒன்ஸ் இன் பிட்ஸ், அந்த மாதிரி நிறைய நம்ம இன்டர்மீடியட்ல பார்த்தோம். நவ் லெட்ஸ் மூவ் டு டிஎஸ்ஏ அட்வான்ஸ். இப்போ இந்த அட்வான்ஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம், பிட் மேனிபுலேஷன் 2. ஓகே, இந்த பிட் மேனிபுலேஷன் 2ல எவ்வளோ ப்ராப்ளம் இருக்கு, டோட்டலா 8 ப்ராப்ளம்ஸ் இருக்கா, அடிஷனல் ஏதாவது இருக்கா, நோ அடிஷனல்ஸ். சரி, அப்போ இந்த அசைன்மெண்ட்ல இருக்கிற 8 ப்ராப்ளம் தான் நம்ம சால்வ் பண்ண போறோம். அதுல ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் என்னன்னா சிங்கிள் நம்பர். இந்த சிங்கிள் நம்பர் கொஸ்டினை ஆல்ரெடி நம்ம சால்வ் பண்ணியிருப்போம். ஸோ எப்படி சால்வ் பண்ணியிருப்போம், சிம்பிள், எல்லா நம்பரையும் ஆஸ் பர் த எக்ஸார் ப்ராப்பர்ட்டி நம்ம எல்லா நம்பரையும் எக்ஸார் பண்ணோம்னா we will get a answer. So we will get that single number. ஏன்னா ஈக்குவலா சேமா இருக்கிற அந்த ரெண்டு நம்பர் கேன்சல் ஆயிரும், கேன்சல் ஆகி நமக்கு 0 வந்துடும் அப்படிங்கறதெல்லாம் நம்ம எக்ஸார்ல பார்த்தோம். பிகாஸ் எக்ஸாரோட ப்ராப்பர்ட்டி என்ன, ரெண்டும் சேமா இருந்தா சேம் we will get a puppy same. அதுதான் அதுக்கான இது. ரெண்டு வேல்யூ சேமா இருந்தா will get 0, டிஃபரெண்டா இருந்தா will get 1. அதுதான் எக்ஸார் ஆப்ரேஷனோடது. இப்போ இந்த ப்ராப்ளம அப்படிதான் சால்வ் பண்ணணுமான்னு கேட்டா நோ. ஸோ அது ரொம்ப சிம்பிளா நம்ம என்ன எழுதிக்கலாம், int answer equal to initially 0. Let's go all the value for int value of a, sorry array வா, int value of array. இந்த அரேல இருக்கிற எல்லா வேல்யூவும் answer equal to answer XOR ஆப்ரேஷன் எங்கப்பா, answer XOR of value. ஸோ இந்த ஃபார் லூப்ல எல்லா வேல்யூ கூட எக்ஸார் பண்ணோம்னா ஃபைனலா அந்த ஒரு வேல்யூ ரிமைனிங் இருக்கும், அதை நம்ம ரிட்டர்ன் பண்ணோம்னா முடிஞ்சது. ஸோ இது ஒன் டைப் ஆஃப் ஆன்சர். இந்த டைப் ஆஃப் ஆன்சர் தான் நம்ம சிங்கிள் நம்பர் 1ல பார்த்தோம். பட் இங்க பாருங்க ரெண்டும் சேமா இருக்கா, ஓகே, என்னுடைய அவுட்புட் எக்ஸ்பெக்டடும் சேம் தான். பட் இப்படிதான் நம்ம இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ண போறோமா அப்படின்னு கேட்டா நோ, நாட் அட் ஆல். இதை நம்ம வேற அப்ரோச்லயும் சால்வ் பண்ணலாம். அப்பதான் நம்ம அதுக்கு எதுக்கு யூஸ் ஆகும், அடுத்த ப்ராப்ளமான சிங்கிள் நம்பர் 2க்கும் அது யூஸ் ஆகும். ஓகேங்களா, அப்ப சிங்கிள் நம்பர் 1 என்ன அப்படிங்கறத பார்த்துடலாமா. சரி, ஓகே. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்ன இருக்கு அப்படின்னா, நம்ம கிட்ட வேல்யூஸ் இருக்குன்னு வைங்களேன். ஒரு அரேல 2 இருக்கு, தென் 3 இருக்கு, தென் 4 இருக்கு, தென் 1 இருக்கு, திரும்ப 2 இருக்கு, 3 இருக்கு, 4 இருக்கு, இங்க வந்து நமக்கு வந்து 5 இருக்குன்னு வச்சுக்கலாம். 2 3 4 5 2 3 4 இப்படி வந்து நம்பர் இருக்கு அப்படின்னு வச்சுக்கலாம். இதை நம்ம என்ன பண்றோம், நம்ம எக்ஸார் பண்ணும்போது 2 2 கேன்சல் ஆயிரும், 3 3 கேன்சல் ஆயிரும், 4 4 கேன்சல் ஆயிரும், மீதி 5 எக்ஸார் 0 5 தான் அப்படின்னு ஆன்சர் ரிட்டர்ன் பண்ணோம். பட் இதேவே இப்போ 2ஓட பைனரி நம்பர்ஸ் என்ன, நாம வந்து இப்போ ஒரு 4 டிஜிட் நம்பர்ல எழுதலாம். ஓகேங்களா, இப்போ 2க்குன்னு பார்த்தோம்னா 8412. ஸோ பைனரி டிஜிட்ல எழுதினோம்னா 8421. ஸோ பைனரியில எழுதினோம்னா இப்போ 2க்குன்னு பார்த்தோம்னா 1 0 0 0. திஸ் இஸ் ஃபார் 2. ஸோ நெக்ஸ்ட் என்னது, 3க்குன்னு எழுதினோம்னா 3க்கு என்ன எழுதுவோம், 1 1 0 0ங்கிறது 3க்கு. நெக்ஸ்ட் 4க்குன்னு எழுதுனா 4க்கு என்ன எழுதுவோம், 0 1 0 0 அப்படிங்கிறது 4க்கு. நெக்ஸ்ட் 5க்குன்னு எழுதுனா என்ன எழுதுவோம், 5க்குன்னு எழுதுனோம்னா 0 1 0 1 அப்படின்னு எழுதுவோம். நெக்ஸ்ட் 2க்கு எழுதுனா என்ன எழுதுவோம், 2க்கு 0 0 1 0. நெக்ஸ்ட் 3க்குன்னு எழுதுனா என்ன எழுதுவோம், 0 0 1 1. நெக்ஸ்ட் 4க்குன்னு எழுதுனா என்ன எழுதுவோம், 0 1 0 0 இப்படின்னு நம்ம எழுதுவோம். கரெக்டா, அப்போ இதுதான் நம்ம எழுதி இருக்கிற பைனரி வேல்யூஸ். இப்படி வந்து அதிகபட்சமா ஒரு நம்பர் இன்டீஜருக்கு எவ்வளவு பிட்ஸ் இருக்க போது நம்ம ஆல்ரெடி அதை பார்த்தோம், 32 பிட்ஸ். அதுல 0ல இருந்து ஆரம்பிச்சோம்னா 31 பிட்ஸ் இருக்க போது. அந்த 31 பிட்ஸ்ல 31th பிட் எதுக்காக, டு ரெப்ரசன்ட் த நம்பர் ஆஸ் நெகட்டிவ். பட் இங்க ஒரு நம்பர் நெகட்டிவ்ல போகுமான்னு பாத்தீங்கன்னா கன்ஸ்ட்ரெயின்ஸ்ல வந்து கொடுக்கவே இல்லை. இந்த நம்பர் 0ல இருந்து ஸ்டார்ட் ஆகி பாசிட்டிவ் வரைக்கும் தான் இருக்கும். அப்ப அந்த நெகட்டிவ் ரெப்ரசன்டேஷன் நம்ம கவுண்ட் பண்ண தேவையில்லை. இப்ப நான் என்ன பண்றேன், ஒவ்வொரு பிட்ஸ்க்கும் என்ன வரும்னு ஒரு நம்பரையே நான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போறேன். அந்த சிங்கிள் நம்பர் என்னவா இருக்கும் அப்படிங்கிற அந்த நம்பரவே நான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போறேன். அது அப்படி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இது எத்தனாவது பிட்டு, ஒரு நம்பர் 2ங்கிற வேல்யூல இது எத்தனாவது பிட்டு, 2 பவர் 0th பிட். கரெக்டா, 2 பவர் 0th பிட், இது 2 பவர் 1th பிட், இது 2 பவர் 2 பிட், இது 2 பவர் 3. இப்படி டில் எது வரைக்கும் நம்ம போக போறோம், 2 பவர் 30th பிட் வரைக்கும் நம்ம போக போறோம். 2 பவர் 31 நம்ம விட்டுருவோம், பிகாஸ் தட் இஸ் நெகட்டிவ் ரெப்ரசன்டேஷன். இப்போ
இந்த 2 பவர் 0ல என்னுடைய ஆன்சர்ல எனக்கு 1 வருமா இல்ல 0 வருமாங்கிறதா கொஸ்டின். இப்போ இங்க நம்பர் ஆஃப் ஒன்ஸ் எவ்வளவு இருக்குது? 1 2 3 ஒன்ஸ் இருக்கு. அப்ப 3 1 இருக்கு அப்படின்னா 2 1 வந்து கேன்சல் ஈச் அதர். அப்ப பேலன்ஸ் 1 என்னதான் இருக்கும்? அந்த 1 இன்னொரு 1 இருந்தா தானே எக்ஸர் ஆபரேஷன் பண்ணும்போது கேன்சல் ஆகும். அப்போ எனக்கு இந்த 1 என்ன ஆகும் அப்படின்னா எனக்கு அது தட் ரிமைன் சேம். ஏன்னா ஈவன் நம்பரா இருந்ததுன்னா that will cancel each other. அப்ப இந்த 1க்கு ஒரு பேர் இல்லாததுனால எனக்கு இந்த ஆன்சர்ல என்னதான் இருக்கும்? 1 இருக்கும். அப்ப நான் ஆன்சர்ல இங்க 2 பவர் 0ல என்ன வேணும்னு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிடுவேன்? 1ன்னு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் 2 பவர் 1ல பார்க்கும்போது 1 2 3 4. அப்ப 4 1 இருக்குன்னா கண்டிப்பா எனக்கு என்னது? ஒவ்வொன்றும் கேன்சல் ஆயிரும். மாடு 2 பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? இங்க 1 கிடைச்சது, இங்க 0ன்னு கிடைக்கும் போது கண்டிப்பா அங்க 1 இருக்காது. ஏன்னா எல்லா 1ம் கேன்சல் ஈச் அதர். அப்ப இங்க 0 இருக்கும். அப்ப இங்க கவுண்ட் பண்ணும்போது என்னது? 1 2 3 இருக்கு. அப்ப 3 இருந்தா என்னது? 3 mod 2 என்னது? 1. அப்ப இங்க எனக்கு ஒரு 1 இருக்கும். கரெக்டா? பிகாஸ் என்னுடைய ஆன்சர்ல எப்பதான் 1 வரும்? இங்க இருக்கிற 1, இந்த பிட்ஸ்ல இருக்கிற 1 கேன்சல் ஈச் அதரா இருந்தாதான். இப்போ ஈவன் நம்பர் ஆஃப் ஒன்ஸ் இருக்குன்னா that will cancel each other. ஆட் நம்பர் ஆஃப் ஒன்னுனா ஒரு 1 அனாதையா இருக்கும்ல, அது கேன்சல் பண்ண முடியாது இல்ல. அப்ப அந்த 1 ஆன்சர்ல வந்துதானே ஆகும். இப்ப இங்க நம்பர் ஆஃப் ஒன்ஸே இல்ல, 0 அப்படின்னா இங்க என்ன வரும்? 0. இப்ப நம்பரை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியாச்சு. இப்ப இந்த நம்பர் என்ன நம்பர் ஆக்சுவலா? இந்த நம்பர் என்னன்னு எடுத்து பாத்தீங்கன்னா 5. அப்ப 5 தானே நமக்கான சிங்கிள் நம்பரு. சிம்பிளா இருக்கா? 5 தானே நமக்கான சிங்கிள் நம்பர். அப்ப அந்த நம்பரவே நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியாச்சு வித் ஹெல்ப் ஆஃப் பிட் மேனிபுலேஷன்ல. அப்ப இந்த அப்ரோச்லயும் நம்ம சால்வ் பண்ணலாமா? அப்ப நான் என்ன பண்ண போறேன்? முதல்ல இந்த இதை விட்டுறேன், இந்த அப்ரோச்சையே விட்டுறலாம். இப்ப நம்ம என்ன பண்ணலாம்? இனிஷியலா நான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ற ஆன்சர் that will be 0. இப்ப ஃபார் int I equal to 0, I less than எது வரைக்கும் போகணும்? 31 வரைக்கும் போகணும். I plus plus. இது வந்து அந்த பிட் முதல்ல என்ன பண்ணணும்? ஒவ்வொரு வேல்யூவா எடுத்துட்டு till 32 பிட் வரைக்கும் போகணுமா? கரெக்ட். இப்ப 0th பிட்ல எல்லா வேல்யூலையும் 0th பிட்ல என்ன இருக்கு அப்படிங்கறத நம்ம செக் பண்ணணும். கரெக்டா? அப்ப நான் அரேல இருக்கிற ஒவ்வொரு வேல்யூவா எடுக்கிறேன். ஃபார் int வேல்யூ ஆஃப் அரே, இந்த அரேல இருக்கிற ஒவ்வொரு வேல்யூவா எடுத்துட்டோமா? இப்ப அந்த வேல்யூவோட 2 பவர் I அந்த பிட்ல என்ன இருக்கு? நம்பர் ஆஃப் ஒன்ஸ் வந்து இருக்கா? இப்ப எப்படி செக் பண்றது? அந்த பர்டிகுலர் பிட்ல 1 இருக்கா இல்லையா நம்ம எப்படி செக் பண்ணுவோம்? இஃப் ஓகே அந்த வேல்யூ அண்ட் 2 பவர் ஐக்கு நம்ம எப்படி எழுதிக்கலாம்? 1 லெஃப்ட் ஷிஃப்ட் ஆஃப் ஐன்னு போட்டுக்கலாமா? ஓகே. இப்படி பண்ணும்போது நமக்கு ஆன்சர் என்ன வரும்? கிரேட்டர் தென் 0வா வந்ததுன்னா நம்மளுடைய நம்பர் ஆஃப் ஒன்ஸ் என்னது? அதோட கவுண்டை இன்க்ரீஸ் பண்ணலாம். அப்போ ஒன்னு கவுண்ட் பண்றதுக்கு முன்னாடி இந்த ஃபார் லூப்ல என்ன பண்ணலாம்? ஒரு வேல்யூ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி int your count equal to 0. இப்ப என்னது? இந்த கேஸ் சாட்டிஸ்ஃபை பண்ணா மட்டும் கவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணுவோம். இப்ப கம்ப்ளீட்டா எல்லா வேல்யூவும் செக் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் என்ன செக் பண்ணுவோம்? இஃப் அந்த பர்டிகுலர் கவுண்ட் mod 2 equal to 1ன்னு வந்தா மட்டும்தான் நம்ம என்ன பண்ணுவோம்? ஆன்சர்ல அந்த பர்டிகுலர் பொசிஷன்ல நம்ம 1ங்கிறதே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவோம். அப்ப என்ன பண்ணுவோம்? ஆன்சர் equal to ஆன்சர் ஆர் 2 பவர் ஐ. 2 பவர் ஐ எப்படி எழுதலாம்? 1 லெஃப்ட் ஷிஃப்ட் ஆஃப் ஐ அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகேங்களா? இப்ப ஆன்சரை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியாச்சு. ஃபைனலா return your answer. That's it. Very simple. ஸோ ரன் பண்ணி பார்க்கலாமா? ஸோ சாம்பிள் டெஸ்ட் கேஸ் பாஸ் ஆகுதா இல்லை கம்பைலேஷன் எரரா அப்படிங்கிறதுல இப்போ தெரிஞ்சிடும். ஓகே, கம்பைலேஷன் எரர், பேட் ஆப்ரேட்டர் டைப்ஸ். ஓகே, வேல்யூ அண்ட் பண்ணியிருக்கோமா, இதுக்கு ஒரு ஓப்பன் க்ளோஸ் போட்டுருவோம். ஓகே, ஸோ இப்போ கம்பைல் அண்ட் ரன் பண்ணி பார்ப்போம். ஓகே, லெட்ஸ் சப்மிட். Submit. 201 test cases. ஓகே, 100 பாஸ் ஆயிருக்கு. 201ம் பாஸ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேங்க. அவ்வளோதான், பாஸ் ஆயிடுச்சு. அப்போ இந்த வீடியோல நீங்க சிங்கிள் நம்பர் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு புதுசா ஒரு அப்ரோச்சை கண்டுபிடிச்சிருப்பீங்க, ஒரு புதுசா ஒரு அப்ரோச்சை லேர்ன் பண்ணியிருப்பீங்க அப்படிங்கறத நான் நம்புறேன். ஸோ இந்த அப்ரோச் பிடிச்சிருக்கு, தென் ஏன் மூலமா நீங்க உங்களுடைய ஸ்கில்லை டெவலப் பண்ணிக்கிறீங்க, உங்களுடைய ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்லை டெவலப் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா மறக்காம கீழே கமெண்ட்ல பிங் பண்ணுங்க. யாரெல்லாம் உங்க ஸ்கில்லை டெவலப் பண்ணிக்கிறீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கிறேன். until then, bye bye, take care.